This episode is brought to you by Amazon Business. We could all use more time. Amazon Business offers smart business buying solutions, so you can spend more time growing your business and less time doing the admin. I can see why they call it smart. Learn more at amazonbusiness.com. திரு கருணா, அப்படி என்ன நடந்தது? ஓகே, சரி, என்கிட்ட வந்து 2 கதை இருக்குது. ஆனால் அந்த கதை சொல்கிற முன்னுக்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து நான் சொல்கிற கதைக்கு லிங்க் ஆகும். ஓகே, எனக்கு வந்து குரு இருக்காங்க. அவர் வந்து மலேசியா தான் இருக்காரு, அகூரி அவர். ஸோ நாங்கள் வந்து நிறையா பூஜை செய்வோம், யாகம் செய்வோம். மெயினாக இந்த சிவராத்திரி வந்து சிறப்பாக செய்வோம். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன யாகம், அமாவாசை, பௌர்ணமி, நிறையா யாகம் வந்து உலக நன்மைக்காக செய்வோம். ஆனால் இன்னைக்கு பேச போகிறது வந்து அமாவாசை யாகத்தை பற்றி. ஸோ இந்த அமாவாசை வந்து எதுக்கு செய்வோம்னா, அந்த இறந்தவங்களுக்கு பித்ருக்கெல்லாம் செய்வோம். அதே நேரத்தில் அந்த டிசாஸ்டரில் வந்து இறந்து போகிறாங்களே, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்து நாங்கள் வந்து யாகம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி யாகம் செய்யும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய அந்த சோலுக்கு வந்து, அந்த இறந்து போன சோலுக்கு வந்து ஆத்மா சாந்தியும் அப்புறம் வந்து மறுபிறவிக்கு ஒரு டெஸ்டினியும் அந்த யாகம் மூலியமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுல வந்து 2020 MCU டைமில் என்னோட குரு என்ன பண்ணாரு, அவர் சிசியங்கிட்ட சொல்லி என்னை கால் பண்ணி வர சொன்னார். ஸோ நானும் ஆசிரமத்துக்கு போயிட்டேன். ஆசிரமம் இருக்கு மலேசியாவில், மந்தியில். ஆனால் ஆசிரமத்துக்கு போயிட்டேன். அப்போ நான் போன டைம் வந்து அமாவாசை. ஸோ அப்போ நான் போகும்போது ரீச் ஆகும்போது அந்த யாகம்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி அந்த யாகத்துக்கு தான் வர சொன்னாங்க, அந்த அமாவாசை யாகத்துக்கு. ஸோ யாகம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ யாகம்லாம் முடிஞ்சக்கையோட என்ன ஆச்சுன்னா, மறுநாள் அந்த திதி ஒன்றும் முடியல, இந்த அமாவாசை திதி ஒன்றும் முடியல. ஒரு மணி 9 போகுது காலையில், அப்போ தான் முடியும். ஸோ என்னை வீட்டுக்காரெல்லாம் நாங்கள் எழுந்திருச்சு யோகா செய்வோம், மெடிடேஷன் செய்வோம். ஸோ அப்போ வந்து குருஜி என்னை கூப்பிட்டு உன் கூட யாரும் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னாரு. அப்புறம் நானும் உங்களுக்கு யாரு வந்திருக்கா, ஒரு சோல் வந்திருக்கவங்க கூட வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் யாரும் இல்லை ஜி அப்படின்னு. அப்புறம் அவரு ஞானத்தில் கண்டுபிடிச்சி என்ன சொன்னார்னா, உங்க தாத்தா இறந்துட்டாரு, ஆனா யாருக்கும் தெரியல அப்படின்னாரு. சரி, அது உண்மைதான். தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, அப்பப்ப கோச்சிக்கிட்டு போயிருவாரு. அவர் வந்து எங்க அம்மாவோட அப்பா வீட்டுல இருப்பாரு. அப்புறம் ஏதாவது பேசிட்டோம்னா கோச்சிட்டு போயிருவாரு, வேற பிள்ளைங்க போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி போகும்போது நாங்க விட்டோம். சரி, யார் வீட்லயும் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க சொல்லிட்டு நாங்க விட்டாச்சு. ஸோ அப்ப என்ன ஆனிச்சுன்னா, அவர் இறந்துட்டாரு, ஆனா அது எங்களுக்கு தெரியல. இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா எங்களுக்கு தெரியல. ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய அந்த காரியம் செய்ய அப்படிதான் சொன்னாரு என்னோட பாபாஜி. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா எந்த காரியமும் செய்யல, அவருக்கு செய்ய வேண்டியது செய்யல. ஸோ இப்போ வந்து ரொம்ப இதா இருக்காரு, அந்த ரொம்ப அந்த அந்த சோதனை இயங்கிட்டு இருக்கு, இங்க போறது தெரியாம. ஸோ அப்ப இவரு தான் வந்து இப்போ சில வருஷமா நீங்க தாத்தாவை பாக்கலன்னா உங்களுக்கு சந்தேகம் இல்ல, தாத்தா இங்க ஏன் நம்ம பாக்கல அப்படின்னு வீட்டுல அம்மா தேடல, இல்ல மத்த சிப்ளிங்ஸ், அம்மாவோட சிப்ளிங்ஸ் தேடல? அப்ப வந்து அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா அப்ப வந்து போன்ல, தாத்தா கிட்ட போன்ல இருக்காது. அவர் அப்படி சோலோவா டிராவல் பண்ணிடுவாரு. இது வந்து ரொம்ப பழைய கதையா? கொஞ்சம் பழைய கதை, ஒரு 2010 அந்த மாதிரி அப்ப நடந்த கதை. சோ அப்ப வந்து தாத்தா கிட்ட போன் இருக்காது, அவர் போன் பாய்க்க மாட்டாரு, அவர் பழைய ஆளு. ஆனா சோலோவா டிராவல் பண்ணி எங்கேயாவது போயிடுவாரு, யார் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அந்த மாதிரி வந்து இங்க சேஃபா இருக்காரு தான் எங்களுக்கு வந்து தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இறந்துட்டாருன்னு தெரியும். ஆனா இறக்கலாமா தேடிக்கிட்டு இருந்தாங்க தாத்தாவை. நாங்களும் போய் தேடணும், ஆனா கிடைக்கல. அப்ப போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணோம், ஆனா கிடைக்கல. அப்புறம் பாபாஜி தான் கன்வெர்ஸ் பண்ணாரு, இந்த மாதிரி இறந்துட்டாரு, ஆனா யாரும் தெரியல. சோ இப்ப வந்து அமாவாசைக்காக என் பிள்ளைல வந்துட்டாரு. ஏன்னா அந்த அமாவாசையில தான் வந்து ரோடு தாண்டும் போது காடி இடிச்சு எக்ஸிட் ஆனிச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் சேர்ந்தோன்னே இறந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் தாத்தா இறந்தது. ஸோ ரொம்ப வருஷமா அப்படியே அந்த ஒரு சோல் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு போல. கடைசியா நான் அந்த அன்னைக்கு அமாவாசைக்கு வரும்போது ஆசிரமத்துக்கு என் கூட வந்துட்டாரு. ஸோ நான் காலையில சோலோவா வரும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு. யாரும் பின்னால் உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு நான் கண்ணா லைட்டி பார்த்தேன், யாரும் உட்காந்துருக்குது, ஒரு மாதிரி பின்னால் யாரும் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் ஆகல. அப்படின்னா பின்னால் திரும்பி பார்க்கணும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப வந்துட்டு யாகம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆசிரமத்திலேயே படுத்துட்டு மறுநாள் வீட்டுக்கால எழுந்திருக்கும் போது தான் பாபாஜி கூட சொன்னார், இந்த மாதிரி தாத்தா வந்திருக்காரு. ஸோ அவர் சேமிட்டி காரியம் சரியா செய்யல. அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு, இதெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துரு. யாகம் செய்யல, ஆனா இது மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துரு. பிண்டம் பிடிச்சி காக்காவுக்கு வைப்பாங்க வீட்டு. ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ் தான் சொன்னாரு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோடனே நான் வரும்போது தாத்தா வந்து அவர்கிட்ட காக்கா மூலியமா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நன்றின்ட்டு. பாபாஜி சொன்னாரு என்கிட்ட, மாதிரி தாத்தா வந்தாரு, காக்கா மூலியமா வந்தாரு, அவருக்கு பொறுப்பா சத்தி அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு போயிட்டாரு சொன்னாரு. இந்த சம்பவத்தை பத்தி உங்க குரு உங்ககிட்ட சொல்லும் போது
போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப நானும் ஏத்துக்கிட்டேன். ஓகே, தாத்தா இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மாட்ட சொல்லும்போது எங்க அம்மா நம்பல. இல்ல, தாத்தா இறந்துருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா பாபாஜி சொன்னோன்னே நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாசத்துல இன்ஃபோ கிடைச்சிச்சு எங்களுக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே தாத்தா இறந்துட்டாருன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கும்போது எனக்கு ஒரு மனசு சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன திருப்தி உங்களுக்கு. அம்மா அதுக்கப்புறமாவது நம்பினாங்களா? அதுக்கப்புறம் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிதான் அவன வேற வழி இல்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, ஆமா இவங்க வந்தாங்க இங்கதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் கதை. அப்புறம் தாத்தாவை எப்படி அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? அது ஹாஸ்பிட்டல்ல செஞ்சுட்டாங்க. ஓகே, சரி. அடுத்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துட்டு ஓகே 2வது சாப்டருக்கு வருவோம்.